my dears, back to my channel with a new video. I hope எல்லாரும் செமையா இருப்பீங்க. பக்கத்துல ஒரு சின்ன ஸ்பாட் மாதிரி வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடுக்குன்னு. அப்போ நாங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்காம பெரிய பெரிய பைக்ஸ்லாம் இருக்கு. நம்ம இப்போ ஓட்டிட்டு இருக்கு கூட அட்வென்ச்சர் 310 BMW தான். ஸ்லோவா க்ரூஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு அஜெண்டா என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரைடுக்கு வந்திருந்தோம். அப்படியே எல்லா வண்டியும் லைட்டா ஒரு சின்ன டெஸ்ட் டிரைவ் எடுப்போம்னு ஒரு ஹெலிகாப்டர் இருக்க லேண்டிங் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளே ஆஃப் ஏரியா கிடைச்சிச்சு எங்களுக்கு. நம்ம ஃப்ரெண்டோட கோலரோட ஹண்டர். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு வந்து ஹண்டர் ஓட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுவாங்க. ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக ஒரு பைக்கு எங்கேனாலும் கட்டு விட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு எஃப்செட்க்கு அப்புறம் இந்த வண்டி எனக்கு ஒரு சின்ன அட்ராக்ஷன். ஸோ இப்போது ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வருவோம். எப்படி இருக்குன்னு இப்போ कैसे चालू करने का போடக்கூடாது சுவிட்ச் போடக்கூடாது. अच्छा हम लोग पुराना रेट्रो स्टेज है ना. எக்ஸாஸ்ட் நோட்டே வேற லெவல்ல இருக்கு. எக்ஸாஸ்ட் நோட் சரி. அடுத்தது KTM 250 219 சொல்றோம் 250 அழகா இங்க எங்கயாவது மவுண்ட் பண்ணிடுவோம். KTM பவர பாத்தீங்களா? அந்த ஒரு முறுக்குல தெரியுது அந்த பவர் என்னன்னு. அப்பா அல்டிமேட்டா இருக்குப்பா. KTM பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்போர்ட் மஷின், ஸ்போர்ட் பீஸ்ட்னு தான் சொல்லலாம். ரோட்ல இதை பிடிச்சுக்க ஆளே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரீஃபைன்ட் இன்ஜின். எனக்கு வந்து ரொம்ப நாளாவே KTM 390 மேல ஒரு சின்ன கண்ணு இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும், அதே டைம்ல அட்வென்ச்சர் டூரர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பைக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இந்த வண்டி ஓட்டுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா KTM-ஐயும் கொஞ்சம் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலான்னு ஒரு சின்ன ஆசை. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். இந்த இது பவருக்கு 4 ஸ்டாரிங் கொடுக்கலாம் ஆராம்சா. சரியான பிக்கு, அல்டிமேட்டா இருக்கு வண்டி. CB200X ஹோண்டா CB200X தானே. ஹோண்டா CB200X. ஸோ இந்த வண்டி ஓட்டோமோஸ்ட்ல ஒரு அப்ரைட் நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டான பொசிஷன் தான். நம்மளுக்கு ஒரு சூப்பர் க்ரூசர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில வாங்கணும்னா இந்த வண்டியை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுவும் ஹோண்டா இன்ஜினை பத்தி கேட்கவே வேண்டாம். நம்ம தாத்தா பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே யூஸ் பண்ண ஒரு ரீஃபைன்ட் ஜெனுவன் கம்பெனியோட இன்ஜின் தான். நிக்கமோச்சில் கொஞ்சம் இதுக்கு ஸ்டாக் இவன் எதுவுமே மாத்தலாம்னு நினைக்கிறேன். ஸ்டாக்கோட என்ன சொல்றது, ஸ்டாக் ஹேண்டில் பார் தான் வச்சிருக்கான். ஸோ இதுவே நல்லா தான் இருக்கு. எனக்கு வந்து உட்காந்துட்டு அப்படியே ரிலாக்ஸா ஜம்முன்னு ஒரு ஸ்ட்ரெச் எடுக்கணும்னா அந்த வண்டி சூப்பரான ஒரு வண்டி. எப்படின்னா நான் எனக்கு வந்து எல்லா வண்டியும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு பார்த்துக்கோங்க. எல்லாருமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஒருத்தன் க்ரூசர் வச்சிருக்கான், ஒருத்தன் வந்து ஸ்போர்ட் பைக் வச்சிருக்கான். இதை பவர் பாப்பா த்ராட்டல் ஓப்பன் பண்ணுவோம். த்ராட்டல் இப்போ ஓப்பன் பண்ணிருக்கேன். 4 74 சரியான பவர். அல்டிமேட். இதுவும் ஒரு போடமஸ்ல ஒரு பிரீமியம் அந்த ஸ்டாண்டர்ட் ஹோண்டா இன்ஜின் ஓட்டுன மாதிரி ஒரு ஃபீல். அட்வென்ச்சர் 310 டெஸ்ட் டிரைவ்.
வண்டி பார்க்க தான் பெரிய வண்டி மாதிரி ஒரு சீனா இருக்கு. ஆனா ஓட்டோமோஸ்ல அந்த பேலன்ஸ் சொல்லுவாங்க, செம ஸ்டடி பைக். கையை விட்டு ஓடலாம், அப்படியே ஸ்டடியா இருக்கும் வண்டி. அல்டிமேட்டா இருக்குங்க இந்த வண்டி. அடுத்தது ஒரு பெரிய பைக் எடுக்கணும்னா ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்திட்டு போனேன், ஒண்ணுமே ஃபீல் ஆகல எனக்கு. நம்மளுக்கு எக்ஸ்பல்ஸ் ஒரு சீனியர் ரைடர் வந்து இதே மாதிரி தான் சொன்னாரு, நீ ஃபர்ஸ்டே BMW 310 போறதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்றது எக்ஸ்பல்ஸ் வாங்கி நல்லா டெஸ்ட் டிரைவ் பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ எக்ஸ்பல்ஸை வாங்கி நம்ம வேற லெவலில் டெஸ்டிங்லாம் போட்டு வேற லெவலில் ஓட்டியாச்சு. இப்போ அடுத்தது GS தான் ஒரே ஏமா வச்சிருக்கேன், பார்ப்போம். இது வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல எடுத்துட்டு வேணா நீங்க சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 4 வண்டி எக்ஸ்பெரிமெண்ட் டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டேன் போதுங்க. இதான் லாஸ்ட் வண்டி பார்த்ததுல. இந்த வண்டி 4 lakhs கிட்ட வருதா, 4 lakhsக்கு பர்த்துங்க. ஸோ தலைவர் தான் ப்ரோ, கேமராக்கு வாங்க. தலைவர் தான் செல்வா ப்ரோ. சேனல் பேரு செல்வா ரைடர் 92. செல்வா ரைடர் 92. வேற லெவல்ல எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர் நம்மள மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா பாருங்க. அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கா போவோம். நம்ம கொஞ்சம் அவுட், இப்போ மும்பை மகாராஷ்டிரால கவர் பண்ணிட்டோம். இன்னும் பாதி நம்ம கர்நாடகா அந்த மாதிரி நிறைய இடத்த கவர் பண்ண பிளான் வச்சிருக்கோம். இப்போ வரப்போற வீடியோ வந்து பயங்கரமா இருக்கும். பயங்கரம் அது வேற பயங்கரமா இருக்கும், அல்டிமேட்டா இருக்கும். பில்ட் குவாலிட்டி கீழே விழுந்தா பில்ட் குவாலிட்டி என்ன எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ நான் இப்போ என்ன கம்பெனி பிராண்ட் நான் சொல்ல விரும்பல. சில வண்டிலாம் போனா ரிம் பெண்ட் ஆகுது, பிளஸ் கீழே விழுந்தா சேஸ் இதாகுது. ஆமா, அதெல்லாம் நமக்கு மேட்டர் கிடையாது. நம்ம கொடுக்க காசுக்கு ஒருத்தா கிடைக்க மிஷின் அதை பார்க்கணும். பக்கா மஷின். அது ஓட்டோமோஸ்லயே அது அந்த ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஒரு பேலன்ஸ்டு மஷின் சொல்லுவாங்க. தல அஜித் கூட சொல்லுவான், இட்ஸ் அ பேலன்ஸ்டு மஷின் அப்படின்னு சொல்லுவான். அது தல அஜித்தே இதுதான் வச்சிருக்காப்ல. Yeah, you can bro, anytime. டானே ஒரு BMW போட்டுருவோமா? நீ என்ன நினைக்கிற, நான் இது வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷன் நினைக்கிறியா? அப்படியா? யான் வண்டி அது. என்னடா பண்றீங்க என் வண்டிய? கொஞ்ச நேரம் இந்த வண்டியை பத்தி பேசுறதுக்கு வந்தோம். டேய் என்னடா பண்ற என் வண்டி? நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியும் நான் டெஸ்ட் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சு மூணு வண்டி நான் டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நம்ம ஹோண்டா நம்ம ஜபாவோட வண்டி பார்த்தேன், ஆனா CB 200X, அப்புறம் ஹண்டரு ரீஃபைன்ட் இன்ஜின், அப்புறம் எக்ஸ்பல்ஸ் நம்ம எப்பவும் ஓடுறது, அதுக்கப்புறம் 250 KTM அது ஓடுனேன். அதுக்கு பவர் கிக்காஸ் பவர் ப்ரோ நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தேன், நீ ரொம்ப நான் 100 எடுத்து வரும்போது நீ பக்கத்துல கிராஸ் பண்ணிட்டு த்ராட்டல் கூட ஓபன் பண்ணல. கொஞ்சம் அது வேற லெவல் ஒரு மஷின். அதுக்கார லாஸ்ட் BMW ஓட்னியா, அது எப்படி இருந்துச்சு? லாஸ்டா பார்த்ததுதான் ஃபைனல். இரு வார லாஸ்டா பார்த்ததுதான் நம்ம BMW கடைசியா வந்த கால GS பா. அது என்ன சொல்றது, கொடுத்த காசுக்கு பிரியாணி வர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்னன்னா நானும் ஓட்டினேன். அதான் நான் ஓட்டினதுல எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, எக்ஸ்பல்ஸ்ல நாங்களும் ஓட்டிருக்கோம். ஆமா, ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் எங்களால அப்படி ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் வண்டி லைட்டா இதான மாதிரி இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 500 மீட்டருக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் 89, 85, 86ல வச்சு நான் அப்படியே கப்பல்ல வந்த மாதிரி. அது நான் வர வழியில ஒரு பம்ப்ல வந்து பம்ப் போச்சா அப்படின்னு தெரிஞ்சு. மோனோ ஷாக் சஸ்பென்ஷன். சோ இது வந்து எக்ஸ்பல்ஸ்லயே ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. BMW வச்சிருக்க ரைடர் கூட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பல்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாத்துக்கோங்க. இவரே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பல்ஸ் தான் வச்சிருந்தாரு. நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய டிராபேக் தான் அந்த பவர் பிக் இருக்கு தெரியுமா? கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து கடை ஃபேட் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீல். எக்ஸ்பல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க, உங்களுக்கு அதே ஃபீல் ஆச்சுன்னு. ஏன் எக்ஸ்பல்ஸ் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் பைக், எக்கோ ஃப்ரெண்ட்லி 160க்கு உனக்கு அவ்வளவு குவாலிட்டி தரறானா வர்த்து தானே. உனக்கு அதை விட நிறைய எதிர்பார்க்க அப்படின்னா. ஆனா நீ என்ன நினைக்க, நான் வந்து அடுத்த ட்ரீம் பைக் வந்து 310 வாங்கட்டா இல்லாட்டி டைரக்டா ட்ரைம்க்கு போறா? நான் வந்து நீ ஆக்சுவலி ட்ரை பண்ணாம நீ ட்ரை பண்ணிட்டு அப்புறம் BMW எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அவ வேணும். என்ஜாய் பண்ணிட்டு ஒவ்வொரு ரைடா நம்ம பசங்களும் ஒவ்வொரு வண்டியா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரீஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு எல்லா பைக். அந்த த்ராட்டல் அந்த சவுண்டு கேட்கும் போதுல
ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டி விடுங்க. நம்மளுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம மை டிவி மனோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் கீப் வாட்சிங், கீப் என்ஜாயிங். பை ஃப்ரம் மனோ. Bye.